சில மீம் பேஜா இருந்தா என்ன பண்றாங்கன்னா வந்து பேஜை வித்துறாங்க. ஸோ ஏடிடி சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து நிறையா டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்டை எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ எந்த போர்ஷனுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்க போகிறோமோ அந்த போர்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி கீழே ட்ராப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ஆடியோ 3ல தான் நம்ம அந்த எஃபெக்டை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஃபேர்லைட் போய்டுங்க. ஃபேர்லைட்டை போய்ட்டு ஸோ நம்ம ஆடியோ பார்த்திங்கன்னா ஆடியோ 3ல இருக்குது. அண்ட் அதோட எஃபெக்டில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஆட் கொடுத்துட்டு ரிவர்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிஃபால்ட்னு மேலே இருக்கும். ஸோ அதை வந்து பிளேட்னு மாற்றிங்க. ஸோ அது வோக்கல்ஸ்க்கு பெட்டராகவே இருக்கும். தென் ரீவர்ப் டைமிங் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை வெட் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இது 0 கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எஃபெக்ட் 0 ஆகிடும். ஸோ 100 கொண்டு போனீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து 100 லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறீங்களோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அவுட்புட்டை செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதுக்கும் நீங்கள் மந்த்லி பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரிவர்ப் எஃபெக்டை வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸில் அப்ளை பண்ணிக்கலாம்.